Good morning students. நம்ம இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல யூனிட் 5 ஓட கிளாஸ் 4 ஸ்டார்டிங்க்கு வந்திருக்கோம். கிளாஸ் 4 நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3லலாம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் 8085 பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். 8085 ஒரு 8-bit மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தோம். தென் அந்த 8-bit மைக்ரோ ப்ராசஸருக்கு அப்புறம் அந்த அட்வான்ஸ் மைக்ரோ ப்ராசஸர் என்னென்னா வந்துச்சு, ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் எப்படி இருந்துச்சு, இதை பயன்படுத்தி நம்ம என்னென்னலாம் செஞ்சோம், தென் இப்போ வந்திருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், எம்பெடட் சிஸ்டம், பிஎல்எஸ்ஐ டெக்னாலஜிலாம் எல்லாத்துக்குமே இதுதான் அடிப்படை அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து சொன்னேன். ஓகேவா? தென் அடுத்தது சிக்னல் டயக்ராம். இப்போ சிக்னல் டயக்ராம் அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். பட் நம்ம கிளாஸ் 2ல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸருடைய ஆர்கிடெக்சர் பார்த்தோம். சரியா? ஸோ ஆர்கிடெக்சர் டயக்ராமில் நம்ம வந்து ஏ ரிஜிஸ்டர்னா என்ன, தட் இஸ் அக்யூமுலேட்டர்னா என்ன, டெம்பரரி ரெஜிஸ்டர்னா என்ன, அதை ரெண்டுத்தையும் பயன்படுத்தி ஏஎல்யூ எப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணுது, அதை வச்சு நம்ம எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர் எல்லாத்தையுமே பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் நம்மளுடைய கிளாஸ் 3ல் பின் டயக்ராம் பார்த்தோம். பின் டயக்ராமில் நமக்கு 40 பின்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த 40 பின்களை பயன்படுத்தி மைக்ரோ ப்ராசஸர் நமக்கு வந்து ஒவ்வொரு பின்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. மைக்ரோ ப்ராசஸருடைய பின் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இந்த சிக்னல் டயக்ராம் இப்போ நம்ம கிளாஸ் 4ல் பார்க்க போகிறோம். சரியா? இந்த கிளாஸ் 4ல் நம்ம சிக்னல் டயக்ராம்ங்கிறது என்னென்னலாம் பின்ஸில் நம்ம பின் டயக்ராமில் பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. பட் இதில் என்னென்னா அதோட சேர்ந்து இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பின்னில் X1, X2 அப்படிங்கிறத பார்த்தோம். கிறிஸ்டல்ஸை இணைக்கக்கூடிய பின்ஸ் இது. இந்த ரெண்டு பின்னையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிறிஸ்டல்ஸை இணைக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர் இயங்குவதற்கான கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது. இந்த கிளாக் ஃப்ரீக்வன்சியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ ப்ராசஸர் என்டையர் யூனிட்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. கிறிஸ்டல்ஸ் ஆர் கனெக்டட் இன் தீஸ் 2 லைன்ஸ். சரியா? கிறிஸ்டல் ஆசிலேட்டராக செயல்படுது. அடுத்து 20வது பின்னு கிரவுண்ட் பின், 40 பின் வந்து சப்ளை பின். ஓகேவா? அடுத்து எஸ்ஐடி எஸ்ஓடி அப்படிங்கிறது நம்மளுடைய சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டா, சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட் டேட்டா பின்ஸ். ரைட்டா? தென் பாருங்கள், அதோட லைன்ஸ் வந்து எது, இது இன்புட்டுங்கிறது உள்ளே போகுது, ரிசீவ் பண்ணுது, அவுட்புட்டுங்கிறது வெளியே போகுது. அதுதான் இந்த சிக்னல் டயக்ராம்ங்கிறது டேரக்ஷனையும் சேர்த்து இண்டிகேட் பண்ணுது. அதுதான் பின் டயக்ராமுக்கும் சிக்னல் டயக்ராமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். தென் இது 5மே என்னென்னா இன்ட்ரப்ட்ஸ், ரேப், RST 5.5, 6.5, 7.5, INTR. இது 5மே என்னது, இன்ட்ரப்ட் பின்ஸ். ஓகேவா? தென் இது ரெடி, ஹோல்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இனிஷியேட்டட் சிக்னல்ஸ். வெளியே இருக்கக்கூடிய டிவைஸ்லேருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ், தட் இஸ் காசோ எக்ஸ்டர்னல் இனிஷியேட்டட் சிக்னல்ஸ். ரீசெட் இன், இது 3மே உள்ளே போகும். ரீசெட் அவுட்டுங்கிறது மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து வெளியே போகும். கிளாக் அவுட்டுங்கிறது உள்ளே என்டக்கூடிய ஃப்ரீக்வன்சி வெளியே வருது, கிளாக் அவுட் சிக்னல்ஸ். தென் ஹை ஆர்டர் அட்ரஸ் பஸ் A8 to A15, ஹை ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ். தென் மல்டிப்ளெக்ஸ் அட்ரஸ் பார் டேட்டா. இது யூனிடைரக்ஷனல், இது வந்து பை டைரக்ஷனல். இது வந்து என்னது, பை டைரக்ஷனல். மல்டிப்ளெக்ஸ்ட் லோ ஆர்டர் அட்ரஸ் பார் டேட்டா லைன்ஸ். ஓகேவா? அடுத்தது கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ். கண்ட்ரோல் சிக்னல்ஸ் என்னென்ன, ரீட் பார், ரைட் பார், இந்த ALE, இது 3மே கண்ட்ரோல் சிக்னல்ஸ். S0, S1, IO பார், மெமரி பார்ங்கிறது ஸ்டேட்டஸ் சிக்னல். ஓகேவா? தென் எக்ஸ்டர்னல் அக்னாலஜ்மெண்ட் சிக்னல், INTA, இன்டரப்ட் அக்னாலஜ், HLDங்கிறது ஹோல்ட் அக்னாலஜ். இது எல்லாமே வெளியே அவுட்புட்டில் போகக்கூடிய சிக்னல்ஸ். ஸோ இது எல்லாமே, ஸோ டோட்டல் சிக்னல் டயக்ராம்ங்கிறது பின் டயக்ராமுடைய கண்டினியூஷன் தான். இட் இண்டிகேட்ஸ் both the direction as well as the signals as well as the signals. ஓகேவா? ஸோ சிக்னல் டயக்ராம் அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், சிக்னல் டயக்ராமோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மெட். ஸோ இது வரைக்கும் நம்ம படித்தது பேசிக்காக மைக்ரோ ப்ராசஸரில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆர்கிடெக்சர், பின் டயக்ராம், சிக்னல் டயக்ராம், பேசிக் அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மெட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் மைக்ரோ ப்ராசஸர் எதுக்காண்டி நம்ம இன்வென்ட் பண்ணோம், கண்டுபிடிச்சோன்னு சொன்னாலே ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதி அதன் மூலமாக வந்து சில அப்ளிகேஷன்ஸ்க்கு தேவையான சொல்யூஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்ஸ் எழுதணும்னா நமக்கு என்ன வேணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியாமல் ப்ரோக்ராம் எழுத முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கணுங்கிற ஃபார்மெட் வந்து முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மெட். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது குறிப்பிட்ட டேட்டாக்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்குரிய கட்டளையாகும்.
சில டேட்டாஸை வச்சுக்கிட்டு ஒரு செயலை நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுக்கான கட்டளை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இப்போ அடிஷன் ஆப்ரேஷனே எடுத்துக்கோங்க. 2 3 அப்படின்னு 2 டேட்டா இருக்குது. 2 3ங்கிறது டேட்டாஸ். என்ன செயல் செய்ய போகிறீங்க? அடிஷன். சரியா? அதுக்கு நீங்கள் என்ன அந்த கமாண்டு கொடுப்பீங்க, அதுதான் கட்டளை. ஆட் அப்படிங்கிற கமாண்டு கொடுத்தா தான் இந்த 2 3ங்கிற டேட்டா ஆட் ஆகி உனக்கு அதோடைய அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னது? சில கமாண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வழிவகை. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்னலாம் இருக்கணும்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அதில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொன்னால், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது ஆப்ரேஷன் கோட் மற்றும் ஆப்பரண்ட் என்கிற 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஆப்ரேஷன் கோட் இருக்கணும், அதில் ஆப்பரண்ட் இருக்கணும். ஆப்பரண்ட்னா என்னென்னா டேட்டா. ஓகேவா? ஸோ இது 2 இருந்தால் தான் இட் பிகம்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன செயலை செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்ரேஷன் கோட். அடிஷன் அப்படின்னா ஆடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் கோட். இங்கே சொல்கிறாங்க பாரு, எந்த வகையான செயலை செய்ய வேண்டும் என கூறுவது ஆப்ரேஷன் கோட் எனவும் சுருக்கமாக ஆப் கோட்னு சொல்லுவோம். எதன் மீது செயல் செய்யப்பட வேண்டும் என கூறுவது ஆப்பரண்ட் எனவும் வழங்கப்படும். ஓகேவா? என்ன செயல் அப்படிங்கிறது ஆப் கோட், எதன் மீது செயல்பட போகுது அப்படிங்கிறது ஆப்பரண்ட். ஓகே, இந்த ஆப்பரண்ட் அப்படிங்கிறது 8 பிட் டேட்டா அல்லது 16 பிட் டேட்டாவாக இருக்கலாம். ஓகே, டேட்டாவோ அல்லது அட்ரஸாகவோ, ரிஜிஸ்டர் அல்லது ரிஜிஸ்டர் பேராகவோ, மெமரி லொக்கேஷனாகவோ அல்லது டிவைஸாகவோ இருக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். அதில் என்னென்ன இருக்கணும்? ஆப்ரேஷன் கோட் இருக்கணும், ஷார்ட்லி கால்ட் அஸ் ஆப் கோட். அது என்ன இருக்கணும்? ஆப்பரண்ட் இருக்கணும். ஆப்பரண்ட்னா டேட்டா, ஆப் கோட்னா என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப் கோட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட். ரைட். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட வேர்ட் சைஸை வச்சுக்கிட்டு, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய வேர்ட் சைஸ். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனோட வேர்ட் சைஸை வச்சுக்கிட்டு, தட் இஸ் அதோட நீளங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் நீளத்தை பொறுத்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன வகைகள்? டிபெண்டிங் அப்பான் த வேர்ட் சைஸ், the instructions are divided into 3 types. என்னென்னு சொன்னால் 1 byte instruction are called a single byte instruction, 2 byte instruction and 3 byte instruction. Okay, first வந்து 1 byte or single byte instructions depending upon the instruction length. 1 byte instruction என்னது? இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்களில் உள்ள ஆப்கோடும் மற்றும் ஆப்பரண்டும் சேர்ந்து 1 byte நீளம் மட்டுமே இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னலாம் இருக்கணும்? ஆப்கோடு இருக்கணும், ஆப்பரண்ட் இருக்கணும். இது 2ம் சேர்ந்து 1 byte நீளம் மட்டுமே இருந்தால் that is called 1 byte instruction. That is called as 1 byte instruction. ஓகேவா? அடுத்து 2 byte instruction. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆப்ரேஷன் 2 byte நீளம் கொண்டதாக இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்கள் முதல் பைட்டானது ஆப்ரேஷன் கோடையும் மற்றும் இரண்டாவது பைட்டானது ஆப்பரண்டையும் குறிப்பிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் வந்து ஆப் கோட், செகண்ட் பைட் வந்து ஆப்பரண்ட். ஓகே, ஆப்பரண்ட் ஆனது கண்டிப்பாக 8 பிட் நீளம் கொண்டதாக இருக்கும். ஆப்பரண்ட் எப்படி இருக்கும்? 8 பிட் அளவு கொண்டதாக இருக்கும். ஸோ அதில் 1 பைட்டில் 2மே சேர்ந்து 1 பைட்டு தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ 2 பைட் அப்படிங்கிறது வந்து 1 பைட் ஆப் கோட், 2வது பைட் ஆப்பரண்ட். அடுத்து 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனில் இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 3 பைட் நீளம் கொண்டதாக இருக்கும். முதல் பைட் ஆனது ஆப் கோட் மற்றும் தொடர்ந்து வருகின்ற 2 பைட்கள் ஆப்பரண்டாக இருக்கும். ஓகே, இதில் 2வது பைட் லோ ஆர்டர் அட்ரஸ் பர் டேட்டாவாகவும் 3வது பைட் ஹை ஆர்டர் அட்ரஸ் பர் டேட்டாவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் சைஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், ரெண்டாவது வந்து 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கடுத்து 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 1 byte அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக அந்த இன்க்ரிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு ஆப் கோட் மட்டும் எழுதினாலே போதும். 2 byteன்னு சொல்லும்போது மூவ் A,R1 அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் A,R2 A,B இதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வரும். தென் 3 byte இன்ஸ்ட்ரக்ஷனில் LDA1 4200 அப்படின்னு எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ 3 byte ஆப் கோட் நம்ம எழுத வேண்டியது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நமக்கு ஸ்டெப்பாக பார்க்கும்பொழுது புரியும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்ட்ரக்ஷனோட வேர்ட் சைஸை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியணும். டிபெண்டிங் அப்பான் த வேர்ட் சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 types, 1 byte, 2 byte and 3 byte. ஓகே, தென் நம்ம பார்க்க போகிறது அட்ரஸிங் மோட்ஸ். அடுத்து பார்க்க போகிறது என்னதுப்பா? அட்ரஸிங்
மோட்ஸ். அட்ரஸிங் மோட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், மெமரி லொக்கேஷனில் இருந்து அல்லது ஐஓ போர்ட்டுகளில் இருந்து ஆப்பரண்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட செயலை மைக்ரோ ப்ராசஸர் செய்யும். மெமரி லொக்கேஷன்ல இருந்தோ இல்லை ஐஓ போர்ட்ல இருந்தோ ஒரு ஆப்பரண்டை எடுத்துக்கிட்டால் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு செயலை செய்யப்படுது. இப்படி செய்வதற்கு பல வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு அட்ரஸிங் மோட் என்று பெயர். மெமரி லொக்கேஷன்ல இருந்தோ இல்லை ஐஓ போர்ட்ல இருந்தோ ஒரு ஆப்பரண்டை எடுத்து ஒரு செயலை செய்யணும்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸருக்கு பல வகையான வழிகள் இருக்குது. அந்த வழிமுறைகளுக்கு பேர் தான் அட்ரஸிங் மோட்ஸ். சரியா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆப்பரண்ட் ஃபீல்டானது எவ்வாறு கையாளப்படுகிறது என கூறுவதும் அட்ரஸிங் மோட் ஆகும். ஓகே, இதில் அட்ரஸிங் மோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். மைக்ரோ ப்ராசஸரானது ஒரு செயலை செய்வதற்கு எந்த விதமான வழிமுறைகளை பயன்படுத்தி மெமரி லொக்கேஷனில் இல்லைன்னா ஐஓ போர்ட்லேருந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அட்ரஸிங். இதில் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால், டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், இமீடியட் அட்ரஸிங், இம்ப்ளிசிட் அட்ரஸிங், 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைரக்ட் அட்ரஸிங். இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்களில் ஆப்பரண்ட் ஃபீல்டில் டேட்டா செல்லக்கூடிய மெமரி லொக்கேஷன் அட்ரஸ் ஆனது நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ டைரக்ட் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு அதுதான் இண்டிகேட் பண்ணுது. டைரக்டாக வந்து எந்த அட்ரஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தா தட் பிகம்ஸ் டைரக்ட் அட்ரஸிங். இட் பிகம்ஸ் டைரக்ட் அட்ரஸிங். ஓகே, பொதுவாக இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 3 பைட் நீளம் கொண்டதாக இருக்கும். முதல் பைட் இதுதான் எக்ஸாம்பிள். உங்களுக்கு 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, LDA 2040 ஒரு அட்ரஸை கொடுத்துருக்காங்க. ஒன்று லோ ஆர்டர் அட்ரஸ், இன்னொன்று ஹை ஆர்டர் அட்ரஸ் பைட். இது வந்து இது வந்து தனியான ஒரு ஆப்கோடு இருக்குது LDAக்கு. ஓகே, இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 3 பைட் நீளமுடையதாக இருக்கும். முதல் பைட்டானது ஆப்கோடாகவும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது பைட்டுக்கு அட்ரஸ் ஆகவும் இருக்கும். இது ஒரு 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். இது 2040H என்ற மெமரி லொக்கேஷன் உள்ள டேட்டாவை அக்யூமுலேட்டரில் லோட் செய்கிறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுது, 2040 மெமரி லொக்கேஷன் என்ன டேட்டா இருக்கோ அதை கொண்டு போய் அக்யூமுலேட்டரில் லோட் பண்ணுது. ஏன்னா அக்யூமுலேட்டர் லோட் அக்யூமுலேட்டர் இந்த லொக்கேஷனில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொண்டு போய் அக்யூமுலேட்டர் லோட் பண்ணுது. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2040 அட்ரஸை வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் எ டைரக்ட் அட்ரஸிங் மோட். திஸ் பிகம்ஸ் டைரக்ட் அட்ரஸிங். டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்கே நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அடுத்த அட்ரஸிங் என்னென்னா ரிஜிஸ்டர் அட்ரஸிங். இது என்னதுப்பா, ரிஜிஸ்டர் அட்ரஸிங். இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்களில் ஆப்பரண்ட் ஃபீல்டில் டேட்டா இருக்கின்ற ரிஜிஸ்டர் ஆனது அல்லது டேட்டா சென்றடைகின்ற ரிஜிஸ்டர் ஆனது குறிப்பிடப்படும். டேட்டா எங்கே இருக்குது அல்லது டேட்டா எங்கே போய் சேரணும் அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் வழியாக குறிச்சிருப்பாங்க. சரியா? ஆப்பரண்ட் ஃபீல்டில் எந்த அட்ரஸ் இருக்காது, இல்லை டேட்டா இருக்காது. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிஜிஸ்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. டேட்டா இருக்கின்ற ரிஜிஸ்டர், டேட்டா எங்கே போய் சேரணுங்கிற ரிஜிஸ்டர். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், மூவ் A, B அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பி ரிஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது A ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ எப்படி ரெண்டுமே இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ஆப்பரண்ட் ஃபீல்டில் என்ன இருக்குது பாருங்க, ரெண்டுமே ரிஜிஸ்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங். ஓகே, பொதுவாக இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 1 பைட் நீளம் கொண்டதாக இருக்கும். பொதுவாக இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 1 பைட் நீளம் கொண்டதாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சாதாரணமாக வந்து மூவ் A, B அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது B ரிஜிஸ்டரில் உள்ள டேட்டாவை A ரிஜிஸ்டருக்கு கொண்டு செல்கிறது, இல்லை மூவ் செய்கிறது. ஸோ இதுதான் ரிஜிஸ்டர்ஸை வந்து பயன்படுத்துறதுனால பேர் ரிஜிஸ்டர் அட்ரஸிங். பேர் என்னதுப்பா, ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். அடுத்து ரிஜிஸ்டர்லேயே இன்டைரக்ட் அட்ரஸிங். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்களில் ஆப்பரண்ட் ஃபீல்டில் டேட்டா இருக்கின்ற மெமரி லொக்கேஷன் அல்லது டேட்டா சென்றடைய வேண்டிய மெமரி லொக்கேஷனின் அட்ரஸ் ஆனது ரிஜிஸ்டர் பேர் மூலம் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ டேட்டா இருக்கின்ற மெமரி லொக்கேஷன் அல்லது டேட்டா சென்றடைய வேண்டிய மெமரி லொக்கேஷனின் அட்ரஸ் ஆனது ரிஜிஸ்டர் பேர் மூலம் மறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். பாருங்க, அங்கே A, B பார்த்தோம். இங்கே B, M. எம்னா மெமரி லொக்கேஷன். ரிஜிஸ்டர் பேர் எந்த ரிஜிஸ்டர் பேர்னா HL ரிஜிஸ்டர் பேர். எந்த ரிஜிஸ்டர் பேர், HL ரிஜிஸ்டர் பேர். HL ரிஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் இருக்கின்ற டேட்டாவை B ரிஜிஸ்டருக்கு மூவ் செய்கிறது. பாருங்க எவ்வளோ இன்டேரக்டாக கொடுத்துருக்கோம். எம்னா நமக்கு என்னன்னு தெரியாது, மெமரி அது என்ன ரிஜிஸ்டர் பேருங்கிறது முதல்ல தெரியும் நமக்கு. HL ரிஜிஸ்டர் இன்டேரக்டாக சொல்லியிருக்காங்க. HL ரிஜிஸ்டர் பேர் என்ன மெமரி லொக்கேஷனை சொல்லுதோ அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க டேட்டா தான் B ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகுது.
அப்போ எவ்வளோ இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியா? ஸோ மூவ் பி கமா எம் அப்படிங்கிறது இன்டைரக்டாக நமக்கு வந்து குறிப்பிடுறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ எம்ங்கிறது மெமரி லொக்கேஷன். ஏ கமா பின்னு போன இது ரிஜிஸ்டர் அட்ரஸிங்கில் ஓப்பனாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், பிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூவ் பி கமா எம். பி ரிஜிஸ்டர் நமக்கு தெரியும், எம்ங்கிறது மெமரி லொக்கேஷனை மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மெமரி லொக்கேஷன் என்னன்னு சொன்னால் ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர். என்னதுப்பா? ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர். ஓகே. ஸோ இந்த ரிஜிஸ்டர் பேரில் இருக்கக்கூடிய டேட்டாவானது அது ரிஜிஸ்டர் பேர் சொல்கின்ற மெமரி லொக்கேஷனில் உள்ள டேட்டாவானது பி ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகிறது. ஸோ இதான் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். தேர்ட் டைப் முடிஞ்சிச்சு. அடுத்தது இமீடியட் அட்ரஸ். அடுத்தது என்னது? இமீடியட் அப்டேட். இமீடியட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னாலே உடனடியாக இந்த இடத்துல ஒரு ஹேஷ் சிம்பிள் வரும். இந்த இடத்துல ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஓகே. இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆப்பரண்ட் ஃபீல்டில் டேட்டா ஆனது நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். டேட்டா ஆனது 8 அல்லது 16 பிட் நீளம் கொண்டதாக இருக்கும். பொதுவாக ஆப்கோடில் ஐ என்கின்ற, இது எல் கிடையாது, சாரி, ஐ என்கின்ற எழுத்து இமீடியட் என்பதை குறிப்பதற்கு பயன்படுகிறது. ஓகே. மூவ் இமீடியட், எம்பிஐ மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் ஹேஷ் போட்டிருப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இமீடியட் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு எம்பினா மூவ், ஐனா இமீடியட். மூவ் இமீடியட் பி கம்மா F2. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது F2 என்கிற டேட்டாவை இமீடியட்டாக பி ரிஜிஸ்டருக்கு மூவ் செய்கிறது. ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு எங்கே இருக்குங்கிறத டைரெக்டாக அட்ரஸை கொடுத்தாங்க. சரியா? அடுத்ததில் ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க ஆப்பரண்ட் ஃபீல்டில். அடுத்ததில் ரிஜிஸ்டர்லேயே இன்டைரக்டாக ரிஜிஸ்டர் கொடுத்தாங்க. இதில் டேட்டாவை வந்து ஓப்பனாக இமீடியட்டாக கொடுத்துட்டாங்க. டேட்டாவை இமீடியட்டாக மூவ் பண்ணுறதுக்காண்டி டேட்டாவையே வெளிப்படையாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து வித்தியாசம். F2ங்கிற டேட்டா இமீடியட்டாக வந்து பி ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகிடும். நம்ம எங்கேயும் போய் எந்த மெமரி லொக்கேஷன்லேயும் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. The data is immediately moved to the B register. So this is immediate addressing mode. அடுத்து implicit addressing. implicit அப்படிங்கிறது மறைமுகமாக தெரிவிக்கிறது. ஃபிஃப்த் டைப் ஆஃப் அட்ரஸிங். இவ்வகை அட்ரஸிங் கொண்ட இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஆப்கோடை மட்டுமே கொண்டிருக்கும். டேட்டா, அட்ரஸ் போன்ற எந்த குறிப்பும் இருக்காது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஆப்கோட் மட்டும்தான் இருக்கும். டேட்டாவோ அட்ரஸோ எதுவுமே இருக்காது. இது பொதுவாக அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டாவை ஆப்கோடில் குறிப்பிட்டுள்ள செயலுக்கு தகுந்தவாறு செயலாற்ற வைக்கின்றது. இது என்ன பண்ணணும்னா அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை வந்து ஆப்கோடில் நம்ம என்ன செயலை கொடுத்துருக்கோமோ அதை வந்து செய்ய வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்எல்சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த எந்த இடத்துல டேட்டா இருக்குது, என்ன எங்கே போய் செயல்படணும், எதுவுமே இல்லை. ரொட்டேட் லெஃப்ட் கேரி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மீனிங் என்னன்னு சொன்னால் ரொட்டேட் லெஃப்ட் கேரி. எதை ரொட்டேட் பண்ணணும்? கேரியோடு சேர்த்து ரொட்டேட் பண்ணணும். எந்த சைடு ரொட்டேட் பண்ணணும்? லெஃப்ட் சைடு. எதங்க அப்படிங்கிறது மறைமுகமாக நம்மளால் தெரிஞ்சுக்கும். தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸர் அதுவாக புரிஞ்சுக்கும். எங்கே இருக்க டேட்டாவை, அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணும், கேரியோடு சேர்ந்து ரொட்டேட் பண்ணும். ஓகே. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட். அதுக்கு பேர் தான் என்னது? இம்ப்ளிசிட். இட் இன்டைரக்ட்லி மீன்ஸ் அண்ட் இன்டைரக்ட்லி மைக்ரோ ப்ராசஸர் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே. அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டாவை ஆப்கோடில் குறிப்பிட்டுள்ள செயலுக்கு தகுந்தவாறு செயலாற்ற வைக்கிறது. ஆப்கோடில் என்ன செயலை குறிப்பிட்டிருக்காங்க? ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து செய்யும். ஓகேவா? ஆப்ரண்ட் ஆனது ஆப்ரேஷன் கோடிலேயே சேர்த்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 1 பைட் நீளம் கொண்டதாக இருக்கும். இந்த ஆர்எல்சி எல்லாம் சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டாவை இடதுபுறமாக ஒரு முறை 1 பிட் அளவு ஷிஃப்ட் செய்யுது. ஒரு பிட்டாக லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே போகும். அதுதான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆர்எல்சி இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே நமக்கு ஆர்ஆர்சி இருக்குது, வெறும் ஆர்எல்ஏ இருக்குது, ஆர்ஆர்ஏ இருக்குது. கேரி இல்லாமல் ரொட்டேட் பண்ணுறதும் இருக்குது, கேரியோட ரொட்டேட் பண்ணுறதும் இருக்குது. இது எல்லாமே வந்து சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இது வந்து இம்ப்ளிசிட்டி. இது எல்லாமே ஃபிஃப்த் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இம்ப்ளிசிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ இது வந்து நமக்கு அட்ரஸிங் மோட்ஸ். அந்த அட்ரஸிங் மோட்ஸில் 5 டைப்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னு சொன்னால் டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், இமீடியட் அட்ரஸிங், இம்ப்ளிசிட் அட்ரஸிங். ஓகே. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் அட்ரஸிங்குமே வந்து அட்ரஸிங் மோட்ஸோடைய மிக முக்கியமான டைப்ஸ். அட்ரஸிங் மோட்ஸ் என்ன அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட் நல்லா எழுதிக்கணும். இந்த கொஷின் வந்து ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து லாங் ஆன்சர்லேயோ இல்லை இந்த 5 டைப்ஸை வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஷினாவோ கேட்டிருக்காங்க. மைக்ரோ ப்ராசஸர் ஆனது மெமரி லொக்கேஷன்லேயோ இல்லை
இன்புட் அவுட்புட் போர்ட்லேயோ இருக்கக்கூடிய டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளுக்கான பேர் தான் அட்ரஸிங் மோட்ஸ். ஃபஸ்ட்டு அதை எழுதிடுங்க. இந்த 5 டைப்ஸோட பேரையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதணும், சரியா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டைரக்ட் அட்ரஸிங்கிறது டைரெக்டாக அட்ரஸை குறிப்பிடக்கூடியது. ரிஜிஸ்டர் அட்ரஸிங்கிறது ஆப்பரண்ட் ஃபில்லர் ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி குறிப்பிடக்கூடியது. ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படிங்கிறது ரிஜிஸ்டரையே மறைமுகமாக தெரிவிக்கக்கூடியது. அடுத்து இமீடியட் அட்ரஸிங்கிறது மூவ் இமீடியட் அப்படின்ற டேட்டாவை வந்து வெளிப்படையாக சொல்லுறது. அடுத்தது இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது வெறும் ஆப்கோடை மட்டும் சொல்லிட்டு மைக்ரோ ப்ராசஸரானது அதுவாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே இருக்கக்கூடிய டேட்டாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றுறது. ஸோ இந்த 5மே 5 விதமான அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் டயக்ராம் பார்த்தோம். சிக்னல் டயக்ராம்ங்கிறது பின் டயக்ராமுடைய கண்டினியூஷன். பின் டயக்ராம் இருக்கக்கூடிய பின்ஸோடு சேர்த்து டைரக்ஷனையும் இணைந்து இண்டிகேட் பண்ணுறது தான் சிக்னல் டயக்ராம். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனோட டைப்ஸில் டிபெண்டிங் அப்பான் த வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மட் பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் கோட் ஆப்பரண்ட் ரெண்டுத்தையுமே கொண்டது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும், ஆப்கோட் எப்படி இருக்கணும், ஆப்பரண்ட் எப்படி இருக்கணுங்கிறதையும் பார்த்தோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் சைஸில் டிபெண்டிங் அப்பான் த வேர்ட் சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, 1 byte 2 byte 3 byte அப்படிங்கிறத பார்த்தோம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர்ட் சைஸ்க்கு அடுத்தது அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்ன, 5 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் வந்து என்னென்ன அட்ரஸிங் மோட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்தது நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேடரை பற்றியும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.